யுக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு இதுதான் முதல் முறையாக போயிருக்கிறார். இப்போ மோடி அங்க போய் இறங்கி புட்டினோட பேச்சுவார்த்தை நடக்கும் நேரத்தில் யுக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் போய் மோடி அங்க போயிருக்காரு, எப்போ எங்க மேல தாக்குதல் நடக்குது, ஏன்னா இது தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் இதுதான் மெயின் பிரச்சனை. நீங்க அமெரிக்காவோட போகாதீங்க, நீங்க நியூட்ரலா இருங்க. அமெரிக்காவுக்கு எப்படியாவது ரஷ்யாவோட இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இவங்க இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும், இவங்க வெளியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு நல்ல உறவு இருக்குது, இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல. இந்தியா பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல ஆண்டு காலமாக நமக்கு தொடர்பு இருக்கு. எப்போ அது சோவியத் யூனியன் இருந்தது, ரஷ்யா ஆகிறதுக்கு முன்பே நமக்கு நல்ல உறவு. இப்போ பஞ்சாப்காரங்களுக்கு எங்கே வேலை கிடைச்சாலும் போத்தார், கனடா போக முடியுமா பார்ப்பாங்க, அங்கே போக முடியுமா பார்ப்பாங்க. இதில் இப்போ ரஷ்யாவில் வந்து அவங்களுக்கு ஆள் தேவை, இந்த யுக்ரைன் போருக்கு. ஸோ ஆள் தேவை சொல்லிட்டு இவங்களை ரெக்ரூட் பண்ண ஏஜென்சி வேறு, அது ரஷ்யன் கவர்மெண்ட் இல்லை. இந்த ஏஜென்சி வந்து லேபர் ஏஜென்சி இவங்களை இது பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணி இவங்களை அனுப்புகிறாங்க. அங்கே போன பிறகு தான் தெரியுது அவங்க வேலை என்னடானா போரில் கலந்துக்கணும், ரஷ்யன் ஆர்மிக்காக வேலை செய்யணும்னு அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது. பிரதமர் மோடி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புட்டின்ட்டு, இங்கே பாருங்க இவங்க தெரியாமல் வந்துட்டாங்க, இவங்களுக்கு தெரியாது இவங்க போர்க்களத்தில் போய் வேலை செய்ய போகிறாங்க, வேலைன்னு சொன்னாங்க வந்துட்டாங்க, இவங்களை திருப்பி அனுப்பிடும். புட்டின் அதுக்கு ஒத்துன்னு இருக்காரு. ஆனால் மாயாவதி இங்கே வந்து என்ன சொன்னாங்க, இங்கே பாருங்க நீங்கள் யாரையும் 7-8 பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஆனால் சொல்லிட்டு இவங்க தான் செஞ்சாங்கன்னு, பட் இவங்க தான் ரியல் கில்லர்ஸ் இல்லை, இவங்களை பிடிக்கணும். அப்படி இப்போ நீங்கள் பிடிக்கலன்னா சிபிஐட்ட கொடுத்துருங்க. நீங்கள் சிபிஐ கொடுக்கறத எதிர்த்தா கூட என்ன தோணும், எங்களுக்கு என்ன தோணும்னா ஏதோ மறைக்கிறது. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் டெல்லியில இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராபின். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் ராபின். சார், உக்ரைன் போர் நடக்கிற இந்த நேரத்துல மோடி அவர்கள் ரஷ்யா போயிருக்கிறாங்க. ரஷ்யான்னு சொன்னாலே அங்க சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவுடைய நம்பிக்கையான நண்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தொடர்ந்து வாக்குறுதியை நிறைவேற்றும் நாடாக இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இந்த விசிட் பாருங்க, 5 ஆண்டு காலம் பிறகு மோடி ரஷ்யா போறாரு. அண்ட் புட்டினோட இதுவரை 17 முறை சந்திச்சிருக்காரு. இவரோட 10 ஆண்டு காலத்துல 17 முறை சந்திச்சிருக்காரு. அதனால இவங்களுக்கு 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது ஒண்ணு. இரண்டாவது, யுக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு இதுதான் முதல் முறையாக போயிருக்கிறார். இப்போ மோடி அங்க போய் இறங்கி புட்டினோட பேச்சுவார்த்தை நடக்கும் நேரத்துல யுக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரொம்ப வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்த நேரத்தில் போய் மோடி அங்கே போயிருக்காரு, எப்போ எங்கள் மேலே தாக்குதல் நடக்குது, எங்கள் ஸ்கூல் மேலே எங்கள் ஹாஸ்பிட்டல் மேலெல்லாம் தாக்குதல் பண்ணியிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆண்டு காலமாகவே இந்தியா வந்து புட்டினிடம் என்ன சொல்லிட்டு இருக்கோங்க, நம்ம மோடி தரப்புலேருந்து என்ன கூறப்படுகிறதுனா, இங்கே பாருங்க யுக்ரைனுக்கு பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு தீர்வு காணுங்க, இதை வந்து இந்தியா மறுபடியும் வற்புறுத்திட்டு இருக்கு, இதுதான் நாங்கள் வற்புறுத்திட்டு இருக்கோங்கிறதையும் வெளியில் சொல்லியிருக்காங்க. இந்தியா இதை பைடன்ட்டு சொல்லியிருக்கு, அமெரிக்க ஜனாதிபதி பைடன்ட்டும் சரி, அப்போ யூகே பிரதமராக இருந்த ரிஷி சுனாக்கு, அப்புறம் மற்ற தலைவர்களுக்கு எல்லாருக்கும் இந்தியா சொல்வது என்னன்னா, இங்கே பாருங்க ரஷ்யாவோட நீங்கள் பேசாமல் ரஷ்யாவை தனியாக ஒதுக்கி வச்சிங்கன்னா அந்த இதுக்கு சொல்யூஷன் வராது. இது பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்ன, இந்த காரணத்தை நம்ம தீர்க்காதவர்கள் இதுக்கு தீர்வு காண முடியாது. இது அடிப்படை காரணம் என்ன, யுக்ரைனை நேட்டோவில் சேர்த்துட்டாங்க. நேட்டோங்கிறது பார்த்தீங்கன்னா அது அமெரிக்கா தலைமையில் நடக்கிற ஒரு மிலிட்ரி ஒரு ஒரு குரூப். இது நார்த் அட்லாண்டிக் ட்ரீடி ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நேட்டோன்னு ஒன்று சேர்த்துட்டு அதை சேர்த்துட்டா அதை யுக்ரைனில் சேர்த்துக்கணும்னு பண்ணாங்க. அப்போ புட்டின் என்ன சொன்னார், யுக்ரைன் வந்து எந்த இதுலையும் சேரக்கூடாது, அப்படி சேர்ந்ததுன்னா அமெரிக்காவோட துருப்புக்கள் இங்கே ரஷ்யன் பார்டர் கிட்ட வந்துடும், இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இந்த பிரச்சனையில தான் தாரார ஆரம்பிச்சது. இதுல ஏன் ஜெலன்ஸ்கி போய் இந்த இதுல போய் மாட்டின்டாருங்கிறது இன்னும் மர்மமாக தான் இருக்கு. ஏன்னா இது தொடர்ந்து அங்கே நடந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கும் யுக்ரைனுக்கும் இதுதான் மெயின் பிரச்சனை. நீங்க அமெரிக்காவோட போகாதீங்க, நீங்க நியூட்ரலா இருங்க. ஏன்னா அமெரிக்காவுக்கு எப்படியாவது ரஷ்யாவோட இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அதாவது இவங்க இன்ஃப்ளூயன்ஸை குறைக்கணும், இவங்க வெளியில இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு சைனாவுக்கு நல்ல உறவு இருக்குது, இது அமெரிக்காவுக்கு பிடிக்கல.
இந்தியா பொறுத்த மட்டும் என்னன்னா, இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் பல ஆண்டு காலமா நமக்கு தொடர்பு இருக்கு. எப்போ அது சோவியத் யூனியன் இருந்ததோ, ஆமா. ரஷ்யா ஆகிறதுக்கு முன்பே நமக்கு நல்ல உறவு. அவர் தலைவர் பிரெஷ்னேவ் இருந்தபோது சரி, அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கூட நல்ல உறவு. ம். அந்த உறவை இந்தியா இது பண்ண விரும்பல. காரணம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில அமெரிக்கா நம்ம இந்தியாவுக்கு எதிர்த்து இருந்து பாகிஸ்தான் கூட இருந்தது. பங்களாதேஷ் வார் நடந்தபோது கூட 1971 கூட பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் முழுமையா ஆதரிச்சு இந்தியா வந்து அமெரிக்கா வந்து பாகிஸ்தானுக்காக செயல்பட்டது. இப்போ பாகிஸ்தானுக்கு சைனாவும் ஆதரிச்சிருந்தது, அமெரிக்காவும் ஆதரிச்சு. அந்த நேரத்துல நமக்கு உறுதுணையா நின்றது ரஷ்யா தான். சோவியத் யூனியன் தான். அதை இந்தியா ஒருபொழுதும் மறக்கவில்லை. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாதுகாப்புக்கு வேணுங்கிற எல்லா விஷயமும் நம்ம டேங்கா இருக்கட்டும், ஏர்கிராஃப்ட்டா இருக்கட்டும், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நம்ம வந்து ரஷ்யாட்டே தான் ரொம்ப நாளா வாங்கிட்டு இருக்கோம். இப்போ MiG-29 இருக்கட்டும், இல்ல T-20 டேங்கா இருக்கட்டும், பல ஆயுத இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை தவிர்த்து இப்போ SS-40ன்னு ஒரு SS-400ன்னு ஒரு மிசைல் இருக்குது. அந்த மிசைல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் மிசைல். நமக்கு அது தேவை. அந்த மிசைல் தேவை எதுக்குன்னா, நமக்கு இவங்கள கண்ட்ரோல் பண்ணணும், சைனாவை. ம். ஸோ நம்ம பிரசிடென்ட் புட்டினோட நம்ம பிரதமர் அங்க இப்போ பேச்சுவார்த்தை நடத்துக்கு ஒரு பாதுகாப்பு ஆங்கிள் இருக்குது. என்ன ஆங்கிள் பார்த்தீங்கன்னா, எப்படி அமெரிக்கா யுக்ரைன்லாம் நினைக்கிறாங்களோ, இந்தியா வந்து ரஷ்யாவிடம் கூறி இந்த போரை நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுமோ யுக்ரைனுக்கு, அதே மாதிரி இந்தியா வந்து என்ன நினைக்குதுன்னா, ரஷ்யாவோட நல்ல தொடர்பு இருந்ததுன்னா, ரஷ்யா மூலமாக சைனாவுக்கு தெரிவிக்கலாம். நீங்க வீணா இந்த பிரச்சனையை தொடராதீங்க. ம். அதாவது லடாக்ல இருக்கிற பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல அருணாச்சல்ல பிரச்சனையா இருக்கட்டும், இந்த 2 பேருக்கு பார்டர் சரியில்லாத வர பிரச்சனையை பெருசு பண்ணாம சைனா வந்து இதுவா போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நாங்களும் அதை இதுவா பண்ண முடியாகும். இதை நம்ம ரஷ்யா மூலமா சைனாட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் நல்ல உறவு இருக்குது. ஆமா. சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் தான் பிரச்சனை. ம். அதை சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை. ம். ம். அதனால மூலமா சில விஷயங்கள் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு சொல்ல விரும்புறது நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். போர் நிறுத்துறதுக்கான பல இது நடந்தது, கான்ஃபரன்ஸ் கூட நடந்தது. அதுல இந்தியாவும் கலந்துது. பிரதமர் மோடி பலமுறை சொல்லியிருக்காரு. நான் புட்டினோட பேசி ஜெலன்ஸ்கிட்டையும் சொன்னாரு. இப்ப சமீபத்தில் சந்திச்சது போது கூட ஏதாவது இது பண்ணலாம், நம்ம வந்து அந்த போரை நிறுத்துறதுக்கு இது பண்ணலாம். ஆனா போர் நிறுத்த முடியாம இருக்க காரணம் என்னன்னா, யுக்ரைன் வந்து நாட்டோல இருந்து வெளியில வர மாட்டேங்குது. அவர் ஜெலன்ஸ்கி முழுமையா அமெரிக்கா ஆதரவாளர் ஆயிட்டாரு. ம். அமெரிக்கா அவங்களுக்கு ஆயுதம் கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா அவதிப்படுவது யுக்ரைன் மக்கள். புட்டின் என்ன சொல்றாரு இந்தியா மூலமாக யுக்ரைனுக்கு, அவரை முதல்ல இந்த இதை நிறுத்த சொல்லுங்க, அமெரிக்காவோட ஆதிக்கத்தை அங்க நிறுத்த சொல்லுங்க. யுக்ரைனுக்கு எங்களுக்கும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆனா அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து அமெரிக்காவோட பேஸ் வந்துடும். அதுக்கு பிறகு அமெரிக்கா ட்ரூப்ஸ் எல்லாம் யுக்ரைன்ல வந்து இறங்கிச்சுன்னா அது எங்களுக்கு ஒத்து போறது, எங்களுக்கு அது ஆபத்து, எங்களுக்கு அபாயம். அதை நாங்க ஒத்துக்க மாட்டோம். இதுதான் அடிப்படை ஒரு பிரச்சனை அங்க ஓடிட்டு இருக்கு. ஓகே. இதுல இத வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஜெலன்ஸ்கி வந்து அமெரிக்காவோட பேச்சு கேட்டு அமெரிக்கா நம்மள எல்லாம் இது பண்ண நினைச்சிட்டு இருக்கு. ஆனா அங்க பட்ட மக்கள் பண்றது அவதி. இப்ப அமெரிக்கால இருந்து பல ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க, பணமும் எக்கச்சக்கமா கொடுக்குறாங்க. இப்ப பிரசிடென்ட் பைடனுக்கும் அங்கேயும் பாருங்க, அமெரிக்கால ஜனாதிபதி தேர்தல் நேரம் அமெரிக்காலேயே ஒரு என்ன கேள்வி எழும்பி இருக்குன்னா, இவ்வளவு பணம் செலவழிக்கிற யுக்ரைனுக்காக இது எந்த லாபம்? இதுல எத்தனை நாளா இந்த போர் நீடிக்கும்? அமெரிக்கா எவ்வளவுதான் இவங்களுக்காக செலவழிக்க முடியும்? இந்த கேள்வி திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கு. இதே கேள்விதான் பாருங்க யூரோப்ல மத்த நாடுகளும் கேட்கறாங்க. அதை பிரான்ஸா இருக்கட்டும், எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க. சொல்றாங்க ரஷ்யா செய்தது தவறு, ரஷ்யா இந்த மாதிரி தாக்குதல் செய்தது தவறு யுக்ரைன் மேல. ஆனா புட்டின் என்ன சொல்றாருன்னா, நாங்க போட்ட ஒரே கண்டிஷன், நீங்க நேட்டோவை உள்ள கொண்டு வராதீங்க. இந்த இடத்துல நேட்டோவை கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் டைரக்டா ஆயிடும் யுக்ரைன்ல. இந்த தரம் கூட பாத்தீங்கன்னா நம்மளோட பரஸ்பர சம்பந்தங்கள் தவிர்த்து ஒப்பந்தங்கள் வரப்போகுது. அது அணு சக்தியா இருக்கட்டும், இல்ல மிலிட்ரி நம்மளோட ஃபைட்டர் பிளேனு டேங்க் இதெல்லாம் அப்கிரேட் பண்றதா இருக்கட்டும், இல்ல நமக்கு வேணுங்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் தேவை அதுவா இருக்கட்டும், பல ஒப்பந்தங்கள் இந்தியாவும் ரஷ்யாவும் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு கோஆபரேஷன். அப்புறம் எப்போதுமே இந்தியா என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியாவின் உறவு ரஷ்யா வந்து எந்த நாட்டுக்கு எதிர்த்து இல்லை. அமெரிக்காவோடய நமக்கு உறவு நல்லா இருக்குது. அமெரிக்கா நமக்கு நல்ல நட்பு. அந்த நட்பு காரணமாக மிலிட்டரி லெவல்லையும் நட்பு இருக்கு. காரணம் அமெரிக்கா என்ன நினைக்குதுன்னா,
சைனாவுக்கு யாராவது ஒரு பதில் கொடுக்க முடியாத இதுல இருக்காங்கன்னா அது இந்தியா தான் செய்ய முடியும். இந்த இடத்துல சைனாவை ஒரு தடுக்கிறதுக்கான ஒரு சக்தி இந்தியா தான். எஸ் எஸ். அண்ட் இந்தியாவில் பாருங்க வளரும் மார்க்கெட் இது. ம். இந்தியாவோட பொருளாதாரம் நல்லா போயிட்டு இருக்கு. ஆமா ஆமா. அதனால புட்டினும் என்ன ஆசைப்படுறாருன்னா இந்தியாவோட நல்ல ட்ரேட் செய்யணும். ம் ம். இந்தியா தொடர்ந்து ரஷ்யாட்டேருந்து எண்ணெய் நிறைய வாங்கிட்டு இருக்கு, நம்ம க்ரூட் பெட்ரோலியம். ம் இது ம். பாருங்க நம்ம ரொம்ப தேவைப்பட்டது. காரணம் என்னன்னா இந்த யுக்ரைன் தாராறு வந்த பிறகு கூட இந்தியா அமெரிக்காட்ட கூட சொல்லித்து, இங்க பாருங்க எங்க நாட்டுக்கு 80-85% பெட்ரோல் அதாவது க்ரூட் பெட்ரோலியம் இந்த ரஷ்யாலேருந்து தான் வாங்குறோம். நாங்கள் ரஷ்யாலேருந்து வாங்குறோம், சவுதி அரேபியாலேருந்து வாங்குறோம், ஈரான்லேருந்து வாங்குறோம், கத்தார்லேருந்து எல்லாம் வாங்குறோம். ஆனால் நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ரஷ்யா. ஆமா. ஏன் சொல்ல போனா அமெரிக்காவிலிருந்து கூட நம்ம ஆயில் வாங்குறோம். ஆனால் நமக்கு என்னன்னா நமக்கு முழுமையா வெளியில டிபெண்ட் பண்றோம். எஸ். நம்ம கிட்ட பெட்ரோல் நம்ம எவ்வளவு ஆயில் நம்ம எடுத்தா கூட அது அந்த அளவுக்கு இல்லை, எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்கிறோம். நமக்கு பாம்பே இருக்குது, காவேரி பேசின்ல இருக்குது, அஸ்ஸாம்ல இருக்குது, ஆயில் ஃபீல்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா நமக்கு தேவையான இதுக்கு இல்லை. அதனால நமக்கு பயங்கர பற்றாக்குறை. அதை நமக்கு மீட் பண்றதற்கு ரஷ்யாவிலேருந்து நமக்கு எண்ணெய் தேவை. ம் அது நமக்கு மலிவான விலையில கிடைக்குது. ம். இந்தியாவோட பொருளாதாரம் இதுல டிபெண்டா இருக்கு. இப்ப விலை அதிகமாயிடுச்சு வச்சுக்கோங்க, பேரல் ஒரு பர் பேரல் டாலர் லெவல்ல ஹை ஆச்சுன்னா நமக்கு பிரச்சனையாகும். இதை தவிர்த்து இந்தியா ரஷ்யாவுக்கு எப்படி பணம் கொடுக்குது, அது வேற விதமா கொடுக்குது, டாலர் மூலமா கொடுக்கறது இல்லை. ஏன்னா உலகத்துல பாருங்க குளோபல் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா நாடும் தனக்கு எது கரெக்டோ அதான் செய்யறாங்க. இப்போ கேள்வி எழும்புறது அமெரிக்காவுக்கு. இந்த மாதிரி இப்போ அமெரிக்கா கூட மனசுக்குள்ள அவங்க கோவப்படுறாங்க. இந்த நேரத்துல போய் மோடி போய் புட்டினோட உறவு சரி பண்ணிக்கிறாரு, ம். நம்ம புட்டினை ஒதுக்கி வச்சு யாருக்கு தொடர்பு கொள்ளக்கூடாது சொல்ற நேரத்துல புட்டின் இந்தியாவுக்கு இந்தியாவோட கை கொடுக்குறாரு, ம். மோடியை இது பண்றாரு. நம்ம ஐசோலேட் ரஷ்யாங்கிற பாலிசி ஃபெயில் ஆகும். ஆமா ஆமா. சமீபத்துல இதே மாதிரி சைனாவோட ஜனாதிபதி போயிட்டு வந்தார், ஷி ஜின்பிங். ம் அவருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு கொடுத்த வரவேற்போட இது பெரிய வரவேற்பு மோடிக்கு. ம் ம் ம். ஏன்னா புட்டின் நினைக்கிறாரு எல்லாரும் நம்மளை ஒதுக்கி வைக்கிற நேரத்துல நம்ம அழைப்பு இதை கொடுத்தது உடனே இந்தியா வந்திருக்காரு, இந்தியன் பிரதமர் வந்திருக்காரு. அதனால மோடிக்கு அந்த மரியாதை நம்ம காமிக்கணும்னு பண்றாரு. ஏன்னா இந்தியா பொறுத்து மட்டும் பாருங்க, யுக்ரைன்ல போர் இருக்கட்டும், இல்ல இந்த இப்போ சவுதி அரேபியா, ஈரான், இஸ்ரேலு, பாலஸ்தீன், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நமக்கு வர எண்ணம் வந்து கொண்டே இருக்கணும். ம் ம். அதை தவிர்த்து நமக்கு சைனா மேல ஒரு பிரஷர் போடுறதுக்கு யாராவது ஒருத்தர் தேவைன்னா அது ரஷ்யா. ஓகே. நாளைக்கு பெரிய பிரச்சனை சைனா பண்ணிதுன்னா ரஷ்யாட்ட சொல்லி அவங்கள்ட்ட சொல்லலாம், இங்க பாருங்க உங்களுக்கு நல்ல உறவு இருக்குது, அவங்ககிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. ஏன்னா சைனாக்கு பாருங்க ரஷ்யா தான் சப்போர்ட், ரஷ்யாவுக்கு சைனா சப்போர்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வெளியுறவு இதுவா இருந்தாலும் சரி, பிரதமர் மோடி இந்த மாதிரி ஒரு மேற்கொள்ளும் பொழுது அவருக்கு புரியுது அமெரிக்காவுக்கு இது பிடிக்கல, ம் அமெரிக்காவுக்கு நம்ம எண்ணெய் பிடிக்கல, ஆனா நமக்கு வேற வழி கிடையாது. ம். அதுக்குன்னு பாருங்க அமெரிக்காட்ட இருந்து நம்ம எண்ணெய் வாங்குறோம். அலாஸ்கா ஆயில் கூட வருது, அலாஸ்கால இருந்து கூட ஆயில். ஏன்னா அமெரிக்கா இப்ப பாருங்க, அமெரிக்கா ஒரு டயத்துல அரப் கண்ட்ரிஸ் மேல டிபெண்டா இருந்தாங்க. ம் ம். மிடில் ஈஸ்ட்ல அதாவது மேற்கேசியால இருந்து அவங்களுக்கு ஒரு டயத்துல ஆயில் வேண்டி இருந்தது, சவுதி அரேபியால இருந்து. இப்ப பாருங்க அவங்க செல்ஃப் சஃபிஷியன்ட். அமெரிக்கா அங்க டிபெண்ட் பண்றது கிடையாது. ஆனா நமக்கு அப்படி கிடையாது, நம்ம நிலைமை வேற. எஸ். அதே நேரத்துல பிரதமர் மோடி புட்டின்ட்ட சொல்வது என்னன்னா, இங்க பாருங்க சண்டை எப்போதுமே எதையும் தீர்த்தது கிடையாது, இந்த யுக்ரைன் பிரச்சனையை தீர்க்காது. ம். நாட்களும் இதாயிட்டு இருக்காங்க, அவங்களும் ஆயிட்டு இருக்காங்க, பல அப்பாவி மக்கள் படுபாவி மக்கள் ரொம்ப சாராங்க. இதை தடுக்கணும், இதுக்காக என்ன நாங்க செய்ய தயார். இதுக்கு ஃபார்முலால பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஆனா எந்த ஃபார்முலா பாருங்க, இந்தியாவும் சில ஃபார்முலா கொடுத்தது. ஆனா அந்த ஃபார்முலா கொடுத்து என்ன ரெண்டு சைடு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஜெலன்ஸ்கி பின்னாடி பார்த்து தயாராகல, இவரும் தயாராகல. ஆனா ஜெலன்ஸ்கி நீங்க மோடியை விமர்சித்திருக்காரு, நீங்க அங்க ஏன் போனீங்க, இந்த நேரத்துல போறது சரியில்லை, நீங்க ஒரு டெமோக்ரஸி, பிக்கஸ்ட் டெமோக்ரஸி, நீங்க போய் அவங்களோட இது பண்றீங்க, அவங்க எங்களை எப்படி அடிக்கிறாங்க பாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனா இந்தியா கூறுவது என்னன்னா, யுக்ரைனுக்காகவும் நாங்க பேச தயார், ஆனா எந்த சம்மதம் வந்தாலும் அது ரெண்டு பேரும் ஒத்துக்கணும், அப்பதான் போர் நிற்கும். இப்ப ரஷ்யா ராணுவத்துல ஈடுபடுற இந்தியர்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்பணும்னு மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மோடி அவர்கள் வலியுறுத்த நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க. பாருங்க இவங்கெல்லாம் பஞ்சாப்ல இருக்கிறவங்க எப்போதுமே வெளியில வேலை செய்யணும் கிளம்புறாங்க.
ஆனா அதை ஏஜென்சி யார் ரெக்ரூட் பண்றாங்களோ அவங்கள சொல்றதுல என்ன மாதிரி வேலை வெளியில இருக்குது. ம். இந்த மாதிரி பிரச்சனை ரொம்ப வந்துட்டு இருக்கு. இப்ப பஞ்சாப்காரங்களுக்கு எங்க வேலை கிடைச்சாலும் போக தயார். கனடா போக முடியுமா பார்ப்பாங்க, அங்க போக முடியுமா பார்ப்பாங்க. இதுல இப்ப ரஷ்யால வந்து அவங்களுக்கு ஆள் தேவை இந்த யுக்ரைன் போருக்கு. ம். ஸோ ஆள் தேவைன்னு சொல்லிட்டு இவங்களை ரெக்ரூட் பண்ண ஏஜென்சி வேற, அது ரஷ்யன் கவர்மெண்ட் இல்லை. அது ஓகே. இந்த ஏஜென்சி வந்து லேபர் ஏஜென்சி இவங்களை இது பண்றாங்க, ரெக்ரூட் பண்ணி இவங்களை அனுப்புறாங்க. அங்க போன பிறகுதான் தெரியுது அவங்க வேலை என்னடான்னா போர்ல கலந்துக்கணும்னு, ரஷ்யன் ஆர்மிக்காக வேலை செய்யணும்னு அவங்களுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஓகே ஓகே ஓகே. இதுல அவங்க மட்டும் பிடிச்சி வச்சுட்டாங்க. அதனால அவங்க திரும்பி போக முடியாது. போர்க்களத்துல மாட்டின்னு இருக்காங்க. இந்த மாதிரி 40 பேர் மாட்டின்னு இருக்காங்க. அவங்க குடும்பங்கள்லாம் ரொம்ப அவதியில இருக்குது பஞ்சாப்ல. இத பிரதமர் புட்டின் எடுத்து சொன்னாரு நேத்திக்கு முதல் முறையா பார்த்த பொழுது. இங்க பாருங்க, நம்ம மக்கள்லாம் வந்து மாட்டின்ட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது போர். ஏன்னா இக்காலத்துல எப்படி போர் நடக்குதுன்னா ராபின், ரஷ்யா கூட பிரைவேட் ஆர்மி நிறைய ஹையர் பண்ணியிருக்காங்க. ஓ. இவங்களை ஆங்கில மர்சினரிஸ்ம்பாங்க. அதாவது நம்ம ரெகுலர் ட்ரூப்ஸை தவிர்த்து ரஷ்யா வந்து இந்த போருக்காக பிரைவேட் ஆர்மியும் ஹையர் பண்றாங்க. ம். ம். பிரைவேட் கம்பெனிஸ் யார் சோல்ஜர்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த சோல்ஜர்ஸ் வெளியில எல்லாம் சண்டை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே. அவங்க பணத்துக்காக வந்து இது பண்ண தயார். ஆனா இந்தியர்கள் யார் மாட்டின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு சண்டையை பத்தி, சண்டை போட அந்த இதெல்லாம் தெரியாது. ஆனா அங்க போன பிறகு இந்த சண்டைக்காக நீங்க பண்ணி தான் ஆகணும்னு அவங்கள கட்டாயப்படுத்துறாங்க. அவங்க அந்த இடத்துல மாட்டின்னு கிடக்குறாங்க. ம். ம். அதனால நம்ம பிரதமர் மோடி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புட்டின்ட்ட, இங்க பாருங்க இவங்க தெரியாம வந்துட்டாங்க, இவங்களுக்கு தெரியாது இவங்க போர்க்களத்துல போய் வேலை செய்ய போறாங்க, வேலைன்னு சொன்னாங்க வந்துட்டாங்க, இவங்களை திருப்பி அடிச்சிடும். புட்டின் அதுக்கு ஒத்துன்னு இருக்காரு. இவங்கெல்லாம் யார் யார் எங்க இருக்காங்களோ இவங்களை கூடி சீக்கிரத்துல, இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. இந்த குடும்பங்களுக்கெல்லாம் இது பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி. இது எப்படி வருவாங்க, எப்படி போனாங்க, இதை கூட்டின்னு போனவங்களும் ஒன்றும் சொல்லலை எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு. ஒரு பரிதாபமான கதை இது. ஆமா. அதுல இதை ஒரு ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடியோட இந்த ரஷ்யா விசிட்டோட ஒரு பெரிய சக்சஸ் இது. அதே மாதிரி பிஎஸ்பி மாநில தலைவருடைய ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையை எப்படி சார் நீங்க பாக்குறீங்க? இல்லைங்க, இது பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. அது சென்னை மாநகரத்திலேயே ஒரு பெரம்பூர் மாதிரி ஒரு ஏரியால இந்த மாதிரி ஒரு டே லைட்ல இந்த மாதிரி நடக்குதுன்னா பாருங்க. அதாவது எல்லாரும் முன்னாடி நடந்த சம்பவம். அண்ட் ஆம்ஸ்ட்ராங் வந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் தலித் தலைவர். ஆமா. அதனால்தான் பாருங்க இந்த சம்பவம், இதை பாருங்க, அவர் பல இதுல தலித் சமுதாயத்துக்காக, தலித் குடும்பங்களுக்காக, தலித் இளைஞர்களுக்காக ரொம்ப அவர் கேம்பெயின்லாம் பண்ணியிருக்காரு. ம். அதனால்தான் மாயாவதி அவரை இது தமிழ்நாடு பகுஜன் சமாஜ் பார்ட்டிக்கு தலைவரை போட்டாங்க. இதுல வந்து என்னன்னா பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடுல சரியா இல்லாத மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகுது. கேட்டா சொல்றாங்க இல்ல இது கேங் வாரு, 2 கேங்க்கு நடுவில் நடக்கிற இது. ஆமா ஆமா அப்படிதான் சொன்னாங்க. இது கேங் வார் சொன்னாங்க. ஆனா மாயாவதி இங்க வந்து என்ன சொன்னாங்க, இங்க பாருங்க நீங்க யாரையும் 8 பேரை பிடிச்சி வச்சிருக்கீங்க, ஆனா சொல்றீங்க இவங்க தான் செஞ்சாங்கன்னு, பட் இவங்க தான் ரியல் கில்லர்ஸ் இல்ல, இவங்களை பிடிக்கணும். அப்படி இப்போ நீங்க பிடிக்கலன்னா சிபிஐட்ட கொடுத்துருங்க. நீங்க சிபிஐ கொடுக்கறத எதிர்த்தா கூட என்ன தோணும், எங்களுக்கு என்ன தோணும்னா ஏதோ மறைக்கிறது நம்ம மாநில அரசு, அப்படி கூட ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க மாயாவதி. இதற்கு பிறகு பாருங்க தலித் தலைவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியில இருக்க தலித் தலைவர்கள், எதிர்கட்சிகளும் சரி, இன்னைக்கு ஆளும் டிஎம்கேல இருக்க கூட்டணி கட்சிகள் தலைவர்கள் கூட இந்த சம்பவம், இந்த மாதிரி தலித் சமுதாயத்தை ஒரு ஷாக்ல வச்சிருக்கிற ஒரு சம்பவம். இதுல யார் பின்னணியில இருக்காங்களோ அவளை பிடிச்சாலும். இதுல முதல்ல சென்னை போலீஸ் தரப்புல இருந்து சொன்னது என்னன்னா, இல்ல இதுக்கு பின்னாடி இருக்கிற மேட்டர் வந்து ஒரு தங்கம் ட்ரேடிங் கம்பெனி மேட்டரு, அது வந்து அவங்க நிறைய பேரை ஏமாத்திட்டாங்க, 2000 கோடி பேரை ஏமாத்திட்டாங்க, அந்த ஏமாத்தினவங்களுக்காக ஆம்ஸ்ட்ராங் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி அவங்க பணங்கள்லாம் திருப்பி பெறுவது. இந்த நேரத்துல அந்த இடத்துல ஆர்காட் சுரேஷ்ங்கிறவர் இருக்காரு, அவர் வந்து அந்த கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ்க்காக பண்ணி இவங்களை பயமுறுத்திட்டு இருந்தாரு. அதுல ஆம்ஸ்ட்ராங்க்கும் சுரேஷுக்கும் பிரச்சனை இருந்தது. அதுலதான் இது இருந்து, இதுக்கு அடியில வேற ஒரு கேங் வந்து அவரை கொலை பண்ணாங்க, நம்ம ஆர்காட் சுரேஷ. அதனால ஆம்ஸ்ட்ராங் மேலே இது ஒரு இது கனெக்டட் மேட்டர் மாதிரி போயிடுச்சு, அப்படி இப்படி சென்னை போலீஸ் சொல்றாங்க. ஆனா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இதுதான் காரணமா, அது விசாரணையில இருக்குது.
ம். ஆனா ஒண்ணு நிச்சயங்க, இந்த சம்பவத்தோட அதிர்ச்சி பாருங்க, அது ரொம்ப பெருசா போயிடுச்சு. அது பெருசா போனதுனால தான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் போலீஸ் கமிஷனரே மாத்திட்டார். ஏன்னா இது வந்து ஏன்னா என்ன இருந்தாலும் இது பொலிட்டிக்கல் ஃபாலோ அவுட் இல்லாம இருக்கவே இருக்காது. இத பாருங்க, இத தவிர்த்து கூட பல சம்பவங்கள் நடந்திருக்கு. கடலூர் சைட்ல கூட ஒரு பிஎம்கே தலைவர் மேல அட்டாக் ஆயிருக்குது. ஆமா. இன்னும் பல சம்பவங்கள் நடக்குது. இந்த மாரி அரசியல் தலைவர்கள குறிவைத்து, இல்ல அரசியல் இருப்பவர்கள் மேல குறிவைத்து சில சம்பவங்கள் நடக்குது. இதுக்கு காரணம் திருப்பி திருப்பியும் ஆ நம்ப போலீஸ் தரப்புலன்னு சொல்வது என்னன்னா, இது அவங்க பர்சனல் எனிமிட்டி காரணமா நடக்குது. ம். என்னவா இருந்தாலும் எவ்வளோ தைரியம் இருக்கணும், இந்த மாரி ஆம்ஸ்ட்ராங் மாரி ஒரு ஒரு பெரிய தலைவர வந்து சென்னையில பெரம்பூர் ஏரியால இந்த மாரி டே லைட்ல பண்றாங்க. அது அதுவும் எப்படி போலீஸ் வந்தாங்க? ஸ்டேஷன் பக்கத்திலே சார். காவல் நிலையத்திற்கு பக்கத்திலே. பக்கத்துல ஏதோ ஒரு டெலிவரி பாய்ஸ் மாரி வந்து, ம். அப்புறம் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆ. இது அப்பன்னா ஒரு இந்த மாரி அட்டாக் செய்யணும், அப்ப நம்ம தப்பிச்சு போலாங்கிற தைரியத்துல தானே இந்த சம்பவம் நடக்குது. ஆமா. நம்மள நம்மள பிடிபட மாட்டோம். அதனால இது பாருங்க, இது தமிழ்நாட்டுல இந்த சம்பவம் வந்து தலித் சமுதாயத்துக்கு இது 2வது சம்பவம். காரணம் என்னன்னா, நம்ம கள்ளக்குறிச்சியில சாராயத்துல, அதாவது கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இறந்தவர்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா, அவங்களும் தலித் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால தான் இந்த மேட்டர் என்ன ஆயிடுச்சு, கள்ளக்குறிச்சி மேட்டரா இருக்கட்டும், இல்ல ஆம்ஸ்ட்ராங் மேட்டரா இருக்கட்டும், ஏன் தலித் அப்பாவி மக்கள் இதுல ஆறாங்க? இதுல ஏன் அவங்க டார்கெட் ஆறாங்க? அவங்கள ஏன் விக்டிம் ஆறாங்க? இத வச்சுன்னு ஒரு பிரச்சனை வந்த பொழுது, அதனால தான் நீங்க பாருங்க, உடனடியா மாயாவதி இங்க வந்து ம். அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி, இதெல்லாம் பண்ணதே ஒரு டிஎம்கேக்கு ஒரு மெசேஜ். அதாவது நீங்க தலித் ஓட்ட டேக் ஃபார் கிராண்டட் பண்ண முடியாது. கரெக்ட், அண்ட் கரெக்ட். திருமாவளவன் போல தலைவர்கள் கூட இது மேல பேச முடியாயிடுச்சு. அதுல மௌனம் சாதிக்கல. இல்ல அவங்களும் சொல்றாங்க, இல்ல இது சீரியஸ் தான் இந்த மேட்டரு. ம். ஏன்னா ம். அவர் ஒரு ஆக்டிவா இருந்தாரு. அவரு தலித் சமுதாயத்துல தலித் இதுக்குள்ள பாத்தீங்கன்னா, அந்த இளைஞர்களுக்காக இது பண்ணுவது, அதெல்லாம் ரொம்ப ஆக்டிவா இருந்தாரு. ஆமா. ஸோ கொலை தான். அது யாரா இருக்கட்டும், அத நம்ம அத இது பண்ண முடியாது. கொலை தான். ஆனா இப்போ போலீஸ் கமிஷனர் மாத்தின பிறகு, புது கமிஷனர் அருண் இத ரொம்ப சீரியஸா இதில செயல்பட இருக்கிறாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். ஏன்னா, இந்த ஒரு பர்ட்டிகுலர் சம்பவம் இல்லைங்க. சென்னை முழுக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சட்ட ஒழுங்கு சம்பவங்கள் அதிகமாயிட்டே போகுது. ஸ்டாச்சிங் அதிகமாகுது, இது அதிகமாகுது. அண்ட் எல்லா விதமா இருக்கும்பொழுது, இது ஸ்டாலினுக்கு இது ஒரு கவலைக்குரிய விஷயம் தான். இதில உடனே ஆக்ட் பண்ணலன்னா பாருங்க, இப்போ அதில இன்னொரு கேள்வி வருது. இப்ப நம்ம ராகுல் காந்தி தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் பேசாம இருக்காரு. இப்போ இந்த ஆம்ஸ்ட்ராங் மேட்டர்ல கூட ஒண்ணுமே சொல்லல. வேற எங்கேயாவது தலித் தலைவர்னா உடனே போயிடுவாரு. முதல்ல அதாவது எங்க சம்பவம்னா முதல்ல எந்த மாநிலத்துல நடக்குதுங்கிறத பார்க்குறாங்க. ம். ம். சரி, நம்ம கூட்டணி கட்சியா நம்ம போக வேண்டாம். இல்லன்னா நம்ம போய் அதே எல்லாம் பெருசா சொல்லுது. இப்ப மணிப்பூருக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு. இது ஆம்ஸ்ட்ராங் மேட்டர்ல ஆம்ஸ்ட்ராங் போல ஒரு தலைவர் போட்டு தள்ளிட்டாங்க. இவர் ஒண்ணும் பேசாம இருக்காரு ராகுல் காந்தி. கரெக்ட். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர்கள் கூட ஒண்ணும் ஜாஸ்தி பேசல இதுல. ஆமா. ஏன்னா கூட்டணி என்ன ஆயிடுமோ, நம்ம அப்புறம் டிஎம்கே தலைமை என்ன நினைக்குமோ, அப்படி இப்படின்னு சொல்லி விட்டாங்க. ம். அதுவும் இப்ப பாருங்க விமர்சனத்துக்கு ஆகுது. ஏன் கூட்டணி கட்சிகள் பேசாம இருக்காங்க? இது என்ன பேசாம இருக்கிற மேட்டரா இது? ஆம்ஸ்ட்ராங் வீட்டிற்கு முதல்வர் நேரில் சென்று ஆறுதல் சொல்லியிருக்காரு சார். அத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல, அது நல்லது பண்ணியிருக்காரு. அவர் இப்ப கட்டாயம் அது முன்னாடியே போயிருக்கணும். ஓகே. எனிவே அவர் போயிட்டு வந்திருக்காரு. இது ரொம்ப நம்ம வரவேற்கணும். காரணம் என்னன்னா, அதை தவிர்த்து அங்க போய் அதுவும் சொல்லியிருக்காரு. ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவிக்கு போர்க்குடிக்கு அதுவும் அஷூரன்ஸ் குடுத்துருக்காங்க. கட்டாயமா யார் இது பின்னணியில இருக்காங்களோ, இதுல யார் இன்வால்வ்டோ அவங்க மேல கட்டாயமா நடவடிக்கை எடுக்கும்னு ஒரு அஷூரன்ஸ் குடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப தேவையா இருந்தது. காரணம் என்னன்னா, தலித் சமுதாயத்து மேல அட்டாக் ஆச்சுன்னா பாருங்க, தலித் மக்கள் எல்லாருமே தமிழ்நாடு ஒண்டி இல்ல, தமிழ்நாடு வெளியில அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. ஏன்னா நம்மள இப்படி டார்கெட் பண்றாங்க, நமக்கு யாரும் இல்லையான்னு. ம். ஸோ அதனால இவர் ஸ்டாலின் செய்த இது நான் சொல்லுவேன், நல்ல காரியம் பண்ணியிருக்காரு. போய் ம். இதை பற்றி பேசி, அதை தவிர்த்து தமிழ்நாடு முழுவதும், நான் சொல்லலை வெறும் சென்னை தான், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி பெரிய மாநகரங்கள்லாம் விட்டுருங்க. அதை தவிர்த்து தமிழ்நாடு முழுக்குமே இந்த சட்ட ஒழுங்கை வச்சுன்னு கொஞ்சம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. இதுல உடனடியா நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. போலீஸ் அதிகாரிகளும் இதுல யோசிக்கணும். ம். பாருங்க, கள்ளச்சாராயம் பத்தி கேள்விப்படுறோம், போதைப் பொருள் விற்பனை, பல மேட்டர் அப்படியே வந்துட்டே இருக்கு. இந்த மேட்டர்லாம் கண்ட்ரோல் ஆல வச்சுக்க, இதெல்லாம் கட்டாயமாக ஒரு இம்பாக்ட் இருக்கும் 2026 தேர்தல்ல.
இதெல்லாம் பப்ளிக்கோட டைரக்ட் டீல் பண்ற இஷ்யூ. இந்த கொலையை தொடர்ந்து தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் தமிழக அரசுக்கு சமன் அனுப்பியிருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, அதை வந்து அவங்க டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. என்ன நடந்தது, சம்பவம் எப்படி நடந்தது. ஏன்னா கமிஷனுக்கு முழுக்க உரிமை இருக்கே. யா. இப்போ எந்த மாநிலத்தில் எது நடந்தாலும் இந்த மாதிரி சம்பவம் இருந்தால் என்ன பண்ணீங்க, ஏன் நடந்தது, இது என்ன நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க. அதை ரிப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் உங்களை வச்சு ப்ரீஃப் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் ஒரு விதமாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ப்ரெஷரும் இதில் தெரியுது இல்லை. ஆமா, கரெக்ட். இதில் வந்து மத்திய அரசோட ஒரு இதுவும் தெரியுது, ஒரு ஆக்ஷன். இதை வந்து அப்படியே விட்டுற முடியாது. இது சாதாரண சம்பவம் இல்லை. இதே சம்பவம் ஒரு பிஜேபி ஆட்சியில் இருக்கிற ஒரு மாநிலத்தில் நடந்ததுன்னா ராகுல் காந்தி இந்த நேரத்துக்கு என்ன பண்ணியிருப்பாரு, Correct. எப்படி ஆட்சி இப்போ ரொம்ப பெருசா பண்ணியிருப்பாரு. ம். சரி, டிஎம்கே ஆட்சியில் இருக்கு தமிழ்நாட்டில், ரொம்ப பேச வேண்டாம், பேசாம இருந்துட்டார்.